ஹலோ மக்களே, பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோக்கான செகண்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ இந்த எபிசோட்ல மொத்தம் 10 கண்டஸ்டன்ட் வந்து இன்டர்வியூ பண்றாங்க. சோ இதுல 3 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க, 4 பேரை ஹோல்ட்ல வச்சிருக்காங்க, இன்னொரு 3 பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த 3 பேரை செலக்ட் பண்ணதுல 2 பேர் ஓகேன்னு எனக்கு தோணுது. ஒன்னு முனியம்மாள் அவர்கள். உண்மையிலே முனியம்மாள் அவர்கள் வந்து வெள்ளந்தியா பேசுறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள பிராங்கா, அதாவது அவங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதை வந்து ஒளிவு மறைவு இல்லாம பேசுறது, நிறைய ஃபன் அண்ட் ஜோவலா இருந்தது அவங்க பேசுறதை பார்க்கும்போது. உண்மையிலே ரொம்ப வெள்ளந்தியா இருக்காங்க. சோ அவங்களோட கவுண்டர்ஸ், அது மட்டும் இல்லாம அவங்க பேசுற விஷயங்கள், சோ யதார்த்தமா பேசுறதெல்லாம் நல்லா இருந்தது உண்மையிலே. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தர்வின் அவர்கள். சோ அவரை வந்து சூப்பரா பேசியிருந்தாரு. அவர்கிட்ட வந்து உண்மையிலே டேலண்ட் இருக்கு. ஓகேவா, ஒரு கதையை கொடுத்து, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அதுல இருந்து எடுக்கிற விஷயத்தை வச்சு ஒரு கதையை கிரியேட் பண்ண சொன்னாங்க. உண்மையிலே பயங்கரமா பண்ணாப்ல. ஓகேவா, சோ அதனால அவரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 2 பேரும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மீதி பேர்லாம் எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆகாத மாதிரி தெரியுது. இதுல சோபா இந்திரகுமாரும் செலக்ட் பண்ணிருந்தாங்க. சோ அவங்க என்ன மாதிரி டாஸ்க் பண்ணாங்க, சோ என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது, ஜட்ஜஸ் எதால கோட்டை விட்டாங்க, ஜட்ஜஸ் ஏன் வந்து டாஸ்க கொடுத்து டாஸ்க்ல வந்து விளையாடல சரியா பண்ணலன்னா எதுக்கு பண்ணோம், ஓகேவா, எதுக்கு பண்ணாம எதனால ஹோல்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. சோ மொத்தமா இந்த வீடியோ வந்து அதை பத்தி தான் இருக்க போகுது. சோ மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோல போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தவனே சோபா இந்திரகுமார் அவர்கள் தான் வந்து உள்ள வராங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 11 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ அது மட்டும் இல்லாம ஃபிட் இண்டியன் அம்பாசிடரும் இருக்காங்க, மிஸ் வேர்ல்டு குளோபல் வின்னரும் இவங்க தான். ஓகே, சோ இவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்காங்க. இவங்க எப்படி நீங்க காமன் மேன்ல செலக்ட் பண்ணி முதல்ல ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் இருக்குல்ல, உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை வந்து கதையா சொல்லுங்க, நாங்க ஒரு ரியாக்ஷன் காமிப்போம். சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்ல, ஒண்ணு அழுவுறது, இல்ல சிரிக்கிறது, இல்ல கோவப்படுறது, சோ இந்த மாதிரி இருக்கணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பின்னாடி ஒருத்தன் வந்தான் சோ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறது, அழுவுறது, இந்த மாதிரி ஒரு நரேஷனை கிரியேட் பண்ணாங்க. அதுல அந்த அளவுக்கு ஒன்னும் சுவாரஸ்யமா இல்ல. என்ன கேட்டீங்கன்னா சுவாரஸ்யமா இல்ல. ஓகேவா, சோ அதனால வந்து அவங்க எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இவங்க ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்காங்களா இவங்களால செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிய மாட்டேது. பட் ஆனா அவங்க எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு அது ஏற்புடையதா இல்ல. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் வந்து நம்ம முனியம்மாள் அவர்கள். உண்மையிலே முனியம்மாள் அவர்கள் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அவங்க உள்ள வரும்போதே இவ்வளவு பெரிய பெரிய பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி இருக்கு, இதெல்லாம் நான் வந்து டிவில தான் பார்த்திருக்கேன், இப்ப நேர்ல பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஒரு மாதிரி பிரமிப்பா பார்த்தது. அப்புறம் அவங்களோட சிரிப்பு வந்து ரொம்ப அழகா இருக்கு நம்ம ஜட்ஜஸ் சொன்னது. உள்ள வந்தோடனே அவங்க சிரிப்பு அழகா இருக்குன்னு நம்ம ஜட்ஜஸ் நம்ம மாயாலாம் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நீங்களா எப்படி இவ்வளவு வெள்ளையா இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ராஜு ப்ரோ சொல்லியிருப்பாரு, அது ஒரு டிசீஸ்ங்க, அதனால நாங்களா வெள்ளையாயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கவுண்டர்லாம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓவியாவா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவியா சீசனை பார்த்தாங்களா, ஆரி சீசனை பார்த்தாங்களா, ராஜு ப்ரோ சீசனை பார்க்கலையா? சோ ராஜு ப்ரோ பாவம், ஏன் ராஜு ப்ரோ கூப்பிட்டு வச்சு கலாச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ராஜு ப்ரோ யாரு கேட்டால, நான் இவரை பார்க்கலங்க, இவரெல்லாம் வந்து வின்னரா இருக்க தகுதி இல்லாதவருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் ஆனா முனியம்மா வந்து அதை சொல்லல. அட்வொகேட் ஒருத்தவங்க சரண்யான்னு சொன்னல, அவங்க தான் அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. முனியம்மாள் வந்து நான் உங்களை பார்த்தது இல்லைங்க, உங்க எபிசோட் நான் பார்த்தது இல்ல, சோ அதனால எனக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோ ஏகப்பட்ட ஃபன் மூமெண்ட்ஸ் வந்து அங்க நடந்தது. அதே மாதிரி வந்து முனியம்மாள் கிட்ட வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு தரமா ஒரு விஷயம் சொன்னாங்க. முக்கியமா அவங்க லைஃப்ல நடந்த அவமானங்கள் பத்தி ஒரு விஷயம் கேட்டாங்க. அதுல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதாவது நான் கருப்பா இருக்கேன், சோ இதை வந்து வேற யாராவது சொன்னா கூட பரவாயில்ல, எங்க அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட சொன்னாங்க. அவங்கள பொண்ணு பார்க்க வராங்க போல. சோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வராங்கன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சோ அவங்க வந்து ரெடி ஆகாம இருக்கும்போது, குளிக்காம ரெடி ஆகாம இருக்கும்போது அவங்க அம்மா வந்து, நீயே வந்து காக்கா மாதிரி இருக்க, உன்னை பொண்ணு பார்க்க வரதே பெரிய விஷயம், நீ குளிக்காம கூட இருக்கியா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. சோ அப்படி இருக்கும் போது எங்க அம்மாவே அந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா என் சீமா அப்படி கிடையாது, அதாவது அவங்க ஹஸ்பண்ட், என் சீமா அப்படி கிடையாது. என் சீமா வந்து அவ்வளவு பேர் எனக்கு கேலி கிண்டல் பண்ணும்போது இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசினாங்க அவங்க ஹஸ்பண்டை பத்தி. சோ அதுக்கப்புறம் சீமான்னு சொல்லும் போது நம்ம ஜட்ஜஸ்க்கு புரியல போல. நம்ம ஆரிப்ரோ கேட்டாரு, அந்த சீமா யாரு, அவங்களோட நேம் சொல்லுங்க அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க, பேரே சீமான் தாங்க, சீமா பொண்டாட்டி சீமாட்டி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதான் சொன்னல, வெள்ளந்தியா நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது உண்மையில அவங்க பேசும்போது. அதாவது ஒளிவு மறைவு இல்லாம யதார்த்தமா பேசின மாதிரி இருந்தது. எவ்வளவு பேருக்கு அப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அதுக்கப்புறமேட்டு அவங்க கிட்டே ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுக்குறாங்க. சோ போன் பண்ணி, நீங்க இப்ப செலக்ட் ஆயிட்டீங்க, சோ நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணி பேசுறீங்க, இந்த மாதிரி பேசுவீங்க அப்படின்னு சொன்னதுதான், நான் மட்டும் ஏங்க நான் செலக்ட் ஆயிட்டேங்க, இந்த மாதிரி நான் மட்டும் ஓவியா சீசன்ல வந்து நான் ஜூலியா இருந்ததுன்னா அங்க நடக்கிற சம்பவமே வேற அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுனது. சோ இந்த ப்ரோமோ கட்ல பாத்திருப்பீங்களா, சோ அந்த விஷயங்கள்லாம் இதுல வந்துருந்தது. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முனியம்மாள் வந்து பேசுறத பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டாங்க, நீங்க ராஜு ப்ரோவோ ஆரி ப்ரோவோ கேட்டாரு, அதாவது நீங்க எதனால வந்து பிக் பாஸ் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கு முனியம்மாள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதாவது இப்போ வந்து ஆக்டர்லாம் இருக்காங்க, சோ அவங்கலாம் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சு இன்னும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் நான் வந்து ஒரு சாமானிய மக்கள், அதாவது நான் ஒரு சாமானியமான ஆளு, நான் வந்து ஒரு வியாபாரம் பண்ணி பொழைக்கிறேன்,
ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நானும் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லைல்ல, எனக்கும் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனால நான் இன்னும் சம்பாதிக்கணும், நான் இன்னும் ஃபேம் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எனக்கும் ஆசை இருக்கும்ல. ஸோ அதனால வந்து அப்படி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ ஃப்ராங்கா பேசுறது எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா தர்வீன் அவர்கள். தர்வீன் அவர்கள் வந்து உண்மையிலே ரொம்ப ஜோவலா இருந்தாரு. ஒரு மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாப்ல. அதே மாதிரி வந்து அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதான் நம்ம ஓவிய அவர்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பிறக்கும் போதே உங்களுக்கு வந்து இவ்வளவு முடிந்ததா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுல அந்த ப்ரோமோ கட்ல பாத்திருப்பீங்க. சோ அவர்கிட்ட வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க, கதை சொல்ற டாஸ்க். அதாவது ஒரு விஷயம் வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. ஓகே, ரெட் கார்பெட் மாதிரி போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த பாக்ஸ்ல இருந்து நீங்க ஒரு பொருளா எடுக்கணும். கயிறு வருது, அதுக்கப்புறமேட்டு அருவா வருது, ஸோ இந்த மாதிரி வருது. அதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு நரேஷனை கரெக்டா ஒரு கதையை வந்து கிரியேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் வந்து ஒன்னு எடுக்கும்போது கதை வந்து கரெக்டா பர்ஃபெக்டா வந்து ஒரு இடத்துக்கும் மேட்ச் ஆச்சு. ஓகே, ஸோ உண்மையிலே நல்லா இருந்தது. அவர் ஒரு நரேஷன் பண்ணும்போது அவரோட விஷயங்கள் பார்க்கும் போதே பாசிட்டிவா இருந்ததுல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து எனக்கு அட்ராக்ட் பண்ணிச்சு. உங்களோட கருத்துல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அதுக்கப்புறமேட்டு உங்களோட தலையில எத்தனை முடி இருக்கு அப்படின்னு 2,34,236 முடி இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல, உடனே நம்ம ஆரி ப்ரோ அப்படி இல்லைன்னா நீங்க எதுக்கு ஆயிடுவீங்க பரவாயில்ல அப்படின்னு ராஜு ப்ரோ பக்கத்துல இருந்து அப்ப என்ன எண்ணி பார்க்க போறியா அப்படின்னு கேட்டதெல்லாம் பயங்கரமான ஃபன்னா இருந்தது. சோ நல்லா இருந்தது. ஓகே, சோ அவரும் வந்து செலக்ட் ஆயிட்டாரு. ஓகேவா, சோ இந்த 3 பேர் செலக்டட். ஒன்னு சோபா இந்திரகுமார், இன்னொன்னு முனியம்மாள், இன்னொன்னு வந்து நம்ம தர்வீன் ப்ரோ. இவங்க 3 பேர் செலக்டடு. மீதி யார் ரிஜெக்டடு, யார் வந்து ஹோல்ல வச்சிருக்காங்கன்றது அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ உங்களுக்கு இந்த 3 பேர் செலக்ஷன்ல யாரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒன்னு முனியம்மாள், இன்னொன்னு வந்து தர்வீன், இன்னொன்னு வந்து சோபா இந்திரகுமார். சோ இதுல வந்து ஜட்ஜஸ் வந்து யாரை கரெக்டா செலக்ட் பண்ணிருக்காங்க, சோ யாரு பிக் பாஸ் வீட்டுக்கு ஃபிட்டா வாங்கணும் உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பை பை, டேக் கேர்.